இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்வாதி, ரொம்ப நல்லா பாடுன. தேங்க்ஸ்க்கா. அப்பா, யாருப்பா இந்த பொண்ணு? எனக்கு போட்டியா நல்லா பாடுறா. தெரியலமா, ஆனா உன்னை மீறி யாரும் பாடக்கூடாது, பாடவும் விட மாட்டேன். நீ கவலைப்படாதமா. இன்னைக்கு நடந்த காம்படிஷன்ல அருமையா பாடி 3 பேர் ஃபைனலுக்கு போக போறாங்க. ஸ்வாதி, லலிதா கிருஷ்ணன், ஷீலா. இவங்க 3 பேருக்கும் ஜீ தமிழ் மியூசிக் ஜோன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் 3 பேரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வாமா. ஸ்வாதி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபைனல். ரொம்ப நல்லா பாடுனீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். நீங்க 3 பேரும் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். நீங்க போலாம். ஸ்வாதி, ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வாதி, இன்னைக்கு கிடைச்ச மாதிரி வெற்றி நாளைக்கு உனக்கு கிடைக்கணும். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. நான் சொன்னேன்ல செல்லம், நீ தான் வின் பண்ண இன்னைக்கு போற. ஸ்வாதின்னு ஒரு பொண்ணு பாடிச்சு. ஆமா, அந்த பொண்ணோட குரல்ல ஏதோ மேஜிக் இருக்கு. அதான் எல்லாரையும் கட்டி போட்ட மாதிரி கேட்க வச்சிருக்கு. ஆமா, அந்த பொண்ணு தான் ஃபைனல்லயே ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். வாமா. அப்பா, இவங்க இப்படி பேசிக்கிறாங்களேப்பா, நான் ஃபைனல்ல ஜெயிக்க மாட்டேனா? யாருமா சொன்னது நீ ஜெயிக்க மாட்டேன்னு? இங்க பாரு, கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. ஆமா, உன் அப்பா உன்னை ஜெயிக்க வைக்காம விட மாட்டேன். சரியா? சொல்லுங்க சார். அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க என் ரிலேட்டிவ் தான். சொல்லுங்க சார். இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். ஆனா நாளைக்கு அந்த பொண்ணு இங்க வரக்கூடாது, போட்டியில கலந்துக்கிட்டு பாடவும் கூடாது. என் பொண்ணு தான் ஜெயிக்கணும். அதுக்கு நான் எந்த வேலை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்ற? என்ன சிரிக்கிற? பின் என்ன சார், இது என்ன பொருளா விலை கொடுத்து வாங்குறதுக்கு? இது ஒருத்தர் திறமை சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது சார். உங்க பொண்ணு உண்மையா ஜெயிக்கணும்னா நல்லா பாடி பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இப்படி குறுக்கு வழியில ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் சார். 2 ரூம் வேணும். ஓகே சார், செக் பண்றேன். சார், உங்களுக்கு 107, 110 ரூம் புக் பண்ணிருக்கு. நீங்க அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் சார். சரிங்க. அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணணும்? 5000. ஹோட்டல்ல கார்த்தியோட ஒன்னா தங்க போறோம். எப்படியாவது அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. பே பண்ணியாச்சுங்க. ஓகே சார், இவங்களை கூட்டிட்டு போய் 107, 110 ரூம்ல விட்டுருங்க. ஓகே மேடம். சார் வாங்க சார். சரி, நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல இருந்துக்கங்க, நான் அந்த ரூம்ல இருந்துக்கிறேன். ஐயோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு பார்த்தா கடைசியா தங்கச்சி கூட தங்க வைக்கிறாரு. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல.
சரி நாங்க போறேன், நீங்க ரிலாக்ஸ் கொடுங்க பண்ணுங்க. சார், நான் எடுத்துட்டு வரேன். வாங்க சார். சார் ப்ளீஸ். சார் ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னக்கா மாமா போறதே பாத்துட்டு இருக்க? உள்ள வாக்கா. இவ கூட இருக்கவா செங்கல்பட்டு வந்த கார்த்திக் கூட ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தா நம்ம லவ் ஈஸியா சொல்லிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. என்னக்கா மூஞ்ச உம்மன் வச்சிருக்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான். ஓ அப்படியா, சரி ஓகே. ஹலோ. ஹாய் ரேவதி, நான் விஜி பேசுறேன். எப்படி இருக்க? ஹே விஜயா, என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீ இப்ப எனக்கு கால் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி. சாரிடி, உன் மேரேஜ்க்கு என்னால வர முடியல. அது ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல விடு. ஹவுஸ் யுவர் மேரேஜ் லைஃப்? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, நோ ப்ராப்ளம். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? இன்னைக்கு என் சன்னோட பர்த்டே, சோ வீட்ல வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் வந்து கலந்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நீதான் ரொம்ப தூரத்துல இருக்க, உன்னால கலந்துக்க முடியுமா? ஏய், நான் இப்போ ஒரு விஷயமா செங்கல்பட்டுக்கு தான் வந்திருக்கேன் என் ஹஸ்பண்டோட. இங்க ஒரு ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கோம். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ரேவதி. அப்போ நீயும் உன் ஹஸ்பண்டும் அவசியம் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தே ஆகணும். கண்டிப்பா வரேன். பார்ட்டிக்கு வந்தா உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சந்தோஷமா மீட் பண்ணலாம்ல. அதோட என் மேரேஜ்க்கு வராதவங்களுக்கு என் ஹஸ்பண்டை இன்ட்ரோ பண்ணவும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்ல. ஆமா ரேவதி, நீ வந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, கண்டிப்பா வரேன். சரி, நான் வீட்டு அட்ரஸ், லொகேஷன் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீயும் உன் ஹஸ்பண்டும் கண்டிப்பா வரணும். சரி அனுப்பு, வந்துடுறேன். கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கண்டிப்பா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்.